ஒரு லெஜெண்டரி டிடெக்டிவ் எப்படி உருவாகுறாங்க? அவங்களோட 3 முக்கியமான கேஸ்களை எடுத்து பார்த்தா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். வாங்க டிடெக்டிவ் கவினேஷோட உலகத்துக்குள்ள போலாம். ஆமா, இந்த ஒரு கேள்விதான் எது அவங்கள இப்படி ஓட வைக்குது. இதுக்கு பதில் எங்கேயோ இல்ல. நாம இப்ப பார்க்க போற அந்த கேஸ்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. ஒருத்தரோட புத்திசாலித்தனம் எத்தனை விதமா வேலை செய்யும்னு இந்த கேஸ்கள் நமக்கு காட்டப் போகுது. டிடெக்டிவ் கவினேஷ் இவர்தான் சிம் ஏஜென்சியோட தலைவர். சிம்னா சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மிஸ்ட்ரி. கவர்மெண்ட்டுக்கே ஒரு கேஸ்ல கை விரிக்கிற நிலைமை வந்தா அவங்க கூப்பிடுற ஒரே ஆள் இவர்தான். எந்த மர்மத்துக்கும் கடைசி பதில் இவர்கிட்ட தான் இருக்கும். சரி, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கேஸ் நம்பர் 3 சாத்தியமில்லாத கொலை. அடுத்து கேஸ் நம்பர் 4 கண்ணுக்கு தெரியாத துப்பு. அப்புறம் கேஸ் நம்பர் 5 இயற்கையான திருடன். கடைசியா இது எல்லாத்தையும் வச்சு கவினேஷ் மெத்தட்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் கேஸ்குள்ள போகலாம். கேஸ் நம்பர் 3 சாத்தியமில்லாத கொலை. லாஜிக்கே வேலை செய்யாத ஒரு கேஸ் இது. இங்கேதான் கவினேஷோட முதல் முகத்தை நம்ம பார்க்க போறோம். கேள்வி இதுதான். உள்ள இருந்து பூட்டின ஒரு ரூம்ல ஒருத்தர் எப்படி சாக முடியும்? இதுதான் எலியாஸ் தோர்ன் கேஸோட பெரிய புதிர். ஒரு கிளாசிக் லாக்ட் ரூம் மர்மம். போலீஸையே தலை சுத்தி போக வச்ச கேள்வி. உள்ள போகவே வழி இல்ல, அப்புறம் எப்படி கொலை நடந்திருக்கும்? இப்ப இந்த கேஸ்ல கிடைச்ச சில விசித்திரமான தடயங்களை பாருங்க. செத்து போனவரோட கண்கள்ல ஏதோ ஒரு உணர்வு, ஒரு உசுறு இருந்த மாதிரி இருந்துச்சு. ரூம் உள்ளிருந்து பூட்டியிருக்கு, ஆனா உள்ள போனதுக்கு எந்த அடையாளமும் இல்ல. உடம்புல மரண விரைப்பு கூட வரல, ரத்தமும் பெருசா இல்ல. இது என்னடா அது? ஆன்மாவை பிரிக்க நடந்த முயற்சி தோல்வியா? இது கொலையா, தற்கொலையா, இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமா? போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இங்கதான் ஒரு சராசரி போலீஸ்க்கும் கவினேஷ்க்கும் இருக்கிற வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது. இன்ஸ்பெக்டர் சர்மா என்ன சொல்றாரு? இது வெளிப்படையா தெரியுது, தற்கொலைதான், கேஸ மூடுங்கன்னு சொல்றாரு. ஆனா கவினேஷ் அவரோட கவனம் முழுக்க அந்த செத்து போனவரோட கண்கள் மேலையும் அந்த ஊர்ல பரவின அமானுஷ்ய சடங்குகள் பற்றிய வதந்திகள் மேலையும் தான் இருந்துச்சு. கண்ணுக்கு தெரியறத தாண்டி பாக்குறாரு. அப்போ இந்த கேஸோட தீர்வு என்ன தெரியுமா? அது ஒரு கொலையாளி இல்ல, அது ஒரு சடங்கு. ஆமா, தோன் இறந்ததுக்கு காரணம் சாகா வரம் வாங்கறதுக்காக அவர் பண்ண ஒரு ரிச்சுவல் தப்பா போனதுதான். அதனால அவரோட ஆன்மா அவரோட உடம்புக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஆனா பாருங்க, எல்லா மர்மங்களும் இப்படி அமானுஷ்யமா இருக்காது. சில சமயம் பதில் நம்ம கண்ணு முன்னாடியே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும். இப்போ கவினேஷோட இன்னொரு முகத்தை பார்க்க போறோம். சரி, நம்மளோட அடுத்த கேஸ் நம்பர் 4 கண்ணுக்கு தெரியாத துப்பு. இதுல அவரோட திறமையே வேற லெவல்ல இருக்கும். இங்க அமானுஷ்யம் மாயமந்திரம்னு எதுக்கும் இடம் இல்ல. பக்கா லாஜிக், நுணுக்கமான கவனிப்பு, அவ்வளவுதான். ஒரு மாஸ்டர் எப்படி வேலை செய்வாருன்னு பாருங்க. ஸ்டெப் 1 அவர் வெறும் கிரைம் நடந்த இடத்த மட்டும் பார்க்கல, அந்த முழு காட்சியையும் கவனிச்சாரு. ஸ்டெப் 2 அந்த பூட்டுக்கு பக்கத்துல இருந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன கீறலை கண்டுபிடிச்சாரு. ஸ்டெப் 3 அந்த சின்ன பிசிக்கல் க்ளூவை வச்சு மனுஷனோட எண்ணம் என்னவா இருக்கும்னு கனெக்ட் பண்ணாரு. ஒரு சின்ன கீறல்ல ஆரம்பிச்சு பெரிய சதியே வெளியே கொண்டு வந்தாரு. சோ தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா புத்திசாலித்தனமானது. திருடினது யாருன்னா அங்க வேலை செஞ்ச ஒருத்தர். அவருக்கு ஒரு ஊழல்வாதியான எக்ஸ்பர்ட் உதவி பண்ணிருக்காரு. அதுக்கு அவங்க ஒரு மெல்லிசான ஸ்பெஷல் டூலை பயன்படுத்தியிருக்காங்க. பாத்தீங்களா, இந்த கேஸ்ல கவினேஷோட புத்திசாலித்தனம் எங்க வேலை செஞ்சது? மனுஷங்களோட மனச படிக்கிறதுலயும் சின்ன விஷயத்த கூட விடாம கவனிக்கிறதுலயும் தான். ஓகே, இப்போ நம்ம கடைசி கேஸுக்கு வந்தாச்சு. கேஸ் நம்பர் 5 இயற்கையான திருடன். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. குற்றவாளி ஒரு மனுஷனே கிடையாது. கவினேஷ் எவ்ளோ வித்தியாசமா யோசிப்பார்னு இந்த கேஸ் நமக்கு காட்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்தோட உயிர் நாடியே மழை தண்ணி தான். அதுவும் ஒரு சீல் வச்ச தொட்டியில சேமிச்சு வச்சிருக்காங்க. ஆனா ராத்திரியோட ராத்திரியா அந்த தண்ணி காணாம போகுது. அப்போ திருடன் யாரு? இது ஏதோ சும்மா ஒரு சொம்பு 2 சொம்பு தண்ணி இல்ல. ஒவ்வொரு ராத்திரியும் ஏகப்பட்ட தண்ணி காணாம போகுது. அந்த கிராமத்தோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. அதனாலதான் மக்கள் அவ்ளோ பதட்டமா இருந்தாங்க. மறுபடியும் அந்த வித்தியாசத்தை பாருங்க. ஊர் மக்கள் என்ன நினைச்சாங்க? இது கடவுளோட கோவம், யாரோ செய்வினே வச்சுட்டாங்க, இல்ல இது ஒரு சாபம்னு பயத்துல யோசிச்சாங்க. ஆனா கவினேஷ் என்ன கேட்டாரு? ஒரே ஒரு கேள்விதான், தண்ணி எப்படி காணாம போகுது? அந்த எப்படிங்கிறது தான் அவரோட ஸ்டைல். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவினேஷ் ஒரு குற்றவாளிய தேடவே இல்ல. அவர் காரணத்தைத்தான் தேடினார். அப்போதான் அந்த உண்மை தெரிஞ்சது. குற்றவாளிகள் யாரு தெரியுமா? தாகத்திலிருந்த லங்கூர் குரங்குகள். ஆமா, அந்த குரங்குகள்
தண்ணிய உறிஞ்சுற மாதிரி இருந்த கற்களை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி பயன்படுத்தி தொட்டியிலிருந்த தண்ணிய உறிஞ்சி எடுத்துட்டு போயிருக்கு. நம்ப முடியுதா? சரி, இப்ப இந்த 3 கேஸையும் பார்த்தாச்சு. இதுல இருந்து கவினேஷ் மெத்தட்னா என்னன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வாங்க அதை தொகுத்து பார்க்கலாம். ஒரு மேதையா இருக்கிறதுக்கு 3 தூண்டன்கள் தேவை. 1 கேஸ் நம்பர் 3ல பார்த்த மாதிரி அமானுஷ்ய உள்ளுணர்வு. 2 கேஸ் நம்பர் 4ல பார்த்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிக்கிற நுணுக்கமான பார்வை. 3 கேஸ் நம்பர் 5ல பார்த்த மாதிரி வழக்கத்துக்கு மாறான மனுஷங்கள தாண்டி யோசிக்கிற ஒரு லாஜிக். அப்போ கவினேஷ் மெத்தட்னா என்ன? அது ஒரு கலவை. லாஜிக், உள்ளுணர்வு, அப்புறம் எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற ஒரு ஓப்பன் மைண்ட். இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து எவ்வளவு விசித்திரமான மர்மமா இருந்தாலும் சரி, அதை தீர்க்கிற ஒரு வழிமுறை தான் அது. அதனாலதான் அவரு தனிச்சு தெரியறாரு. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒரு மேதையின் உண்மையான அடையாளம் எது? நீங்க எதிர்பார்க்கிற ஒரு குற்றத்தை தீர்க்கிறதா, இல்ல உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு புதிரை தீர்க்கிறதா? யோசிச்சு பாருங்க.